ஆட்டிசம் அவேர்னஸ் டேவை முன்னிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக GKNM மருத்துவமனையின் கன்சல்டன்ட் டெவலப்மெண்ட் பீடியாட்ரிஷியன் டாக்டர் மீனு பிரீத்தி இருக்காங்க. வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டேவோட இந்த வருடத்துக்கான தீம் என்ன டாக்டர்? இந்த வருஷத்தோட கருப்பொருள் ஆட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹேஸ் வேல்யூ. ஒவ்வொரு உயிருக்கும் இங்க மதிப்பு உண்டு அப்படிங்கிறது தான். இந்த குழந்தைங்களோட வேறுபாடுகளை தாண்டி அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் அக்செப்ட் பண்ணி இந்த உலகத்துல எல்லா குழந்தைங்களை போலவும் சராசரி மக்களை போலவும் அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் நடத்துறது தான் அடுத்த கட்ட நம்மளோட நோக்கமா இருக்கு. ஆட்டிசம்கான ஏர்லி சைன்ஸை எப்படி பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறது? எந்த டைம்ல டயக்னோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் டாக்டர்? குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கொஞ்சம் அப்சர்வ் பண்ண முடியும். என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, குழந்தையோட ஐ கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறது, பேர் கூப்பிட்டா திரும்பாம இருக்கிறது, அவங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிறது, நம்ம அவங்க கூட விளையாட ட்ரை பண்ணாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணாலோ அதுல அவங்க கவனம் செலுத்தாம இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே நம்ம ஆரம்ப கால அறிகுறிகளா பாக்குறோம். இதோட சேர்ந்து கொஞ்சம் சுபாவ மாற்றங்களும் ஏற்படலாம். இது மாதிரி தொந்தரவுகளை பேரண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா வெயிட் பண்றதை விட்டுட்டு அவங்க உடனடியா அவங்களோட பீடியாட்ரிஷியனை அணுகிறது தான் சரியான வழியா இருக்கு. ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னவா இருக்கும் டாக்டர்? ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பெற்றோர்களா இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற இது ஒரு பயம் தான். நம்ம குழந்தையோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இது பயப்படப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இது நம்ம குழந்தைய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான படிக்கட்டா தான் நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, டிஃபிகல்ட்டி என்ன, அதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நாம இருக்கோம். இது அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எவ்ரிடே லைஃப்ல இதை பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உலகளாவியல் இது அறிவியலையுமே இதுதான் சொல்லியிருக்காங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்போது எந்தெந்த எக்ஸ்பர்ட் டீம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க டாக்டர்? ஒரு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பெற்றோர்கள் தான். ஏன்னா ஒரு பெற்றோருக்கு தான் அவங்களோட குழந்தைய முழுசா தெரியும். இந்த குழந்தைக்கு என்ன தேவை, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம். இதுல நாங்க யாரெல்லாம் இருக்கோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், குழந்தை கொஞ்சம் ஸ்கூல் போகிற ஏஜ்ல இருந்ததுன்னா சம்டைம்ஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டரோட சப்போர்ட் கூட தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் லைஃப் லாங் ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் தேவைப்படுமா டாக்டர்? ஒவ்வொரு ஆர்டிஸ்டிக் இண்டிவிஜுவலும் தனித்துவமானவங்க தான். ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம சப்போர்ட் கொடுக்கற மாதிரி தேவைப்படும். அந்த சப்போர்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். இந்த சப்போர்ட்டோட இன்டென்சிட்டியும் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாமே தேவைப்படுற மாதிரி இருக்கும். அன்றாட வாழ்க்கையில அவங்க செய்ய வேண்டிய எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்க மாதிரி. ஆனா ஒரு சில குழந்தைங்க சராசரி குழந்தைங்கள போலவே எல்லாமே அவங்களாலே தனிச்சு பண்ண முடியும். ஆனா சொல்ல முடியாத சில கஷ்டங்கள் ஏதாவது இருக்கலாம். அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு தேவையான சப்போர்ட் மட்டும் நம்ம அப்ப கொடுக்கற மாதிரி இருக்கும். ஒரு சொசைட்டியா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் நம்ம எப்படி உதவியா இருக்கலாம் டாக்டர்? ஒரு சொசைட்டியா ஆட்டிசம் குழந்தையும் அவங்களோட ஃபேமிலியும் ஜட்ஜ் பண்ணாம அவங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காம அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இது எப்படி பண்றது அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், இவங்க எல்லாருமே இந்த குழந்தைங்களோட டிஃபரன்சஸ் தாண்டி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்களையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்றது தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அக்கறையுடன் 73 ஆண்டு கால மருத்துவ சேவையில் GKNM மருத்துவமனை, கோவை.